ஹலோ நண்பர்களே, இது இந்த வீக்கெண்டுக்கான ஒரு சின்ன vlog. வீக்கெண்டே நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தானே. ஸோ அதனால் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வெளியே கிளம்புனேன். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன மீட்டப் இருந்துச்சு. கோர்ட்யார்டில் இருக்க எக்ஸ்போக்கு தாங்க போயிருந்தோம். போய் பார்த்தா எல்லாமே நல்லா தான் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் என்ன, அவங்க கூட போனதுனால கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவும் போச்சு. நான் இன்னைக்கு வெளியே கிளம்புறதுக்கான முக்கியமான காரணமே ஒரு ஃபோனு கூட்டிட்டு வர்றதுக்காக தான். நம்ம இன்ஃப்ளூயன்சர் பிரதர் ரஞ்சித் தான் கொண்டு வரதா சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, நான் அவரை தேடி போனால் அவர் சொன்ன ஏரியாவே சுற்றி கடைசி அவர் இந்த கடையில் தான் கண்டுபிடிச்சோம். போன உடனே கேட்டப்ப தான் கேட்டேன், இந்த வீக் கொண்டு வரோம்ல, நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் கொண்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் இந்தாங்க ஆறுதல் பரிசுன்னு நமக்கு இதை கொடுத்து பத்திரமா போங்க அப்படின்னு அனுப்பி விட்டாரு. ஒரு சில காட்சிகளை விட்னஸ் பண்ணிட்டு நம்ம நண்பர்கிட்ட போய் வண்டியை விட்டு ஸ்ட்ரைட்டா அசத்தொழுவ போயிட்டேன். நான் வர்றதுக்கு ஒரு கதையை கண்டுபிடிச்சு டெரா போட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் இருந்த போனே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த டாகேஷ் கேங்க வந்து அதையும் கலைச்சு விட்டாங்க. ரொம்ப போர் அடிக்குது. நம்ம நண்பரை கன்வின்ஸ் பண்ணி அவர் ஒரு வீடியோவா போட்டாச்சு. இஃப்தாருக்கு காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால கிளம்பி போயிட்டேன். போனால் அங்கே சூப்பராகவே எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நிறைய பேரே வந்திருந்தாங்க. டைம் ஆகும் ஒரு இடத்த பிடிச்சி நானும் உட்காந்துட்டேன். ஆக்சுவலி செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. மனசு திருப்தியாக சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேயே மகரீப் ரெடி பண்ணி மகரீப் தொழுது முடிச்சுட்டு நண்பன்ட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அண்ட் ஒரு சின்ன அட்வைஸ், நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்கெண்ட் ஆச்சும் உங்களுக்கு சுற்றி இருக்க விஷயத்துக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மனசு பத்திரம். அப்புறம் பார்க்கலாம்.